மத்தேயு 16:24 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இங்க இருக்கிற சிலுவை அப்படின்னா என்ன? நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலும் கல்லணை பிடிக்கிறது போல தேடி வந்து வீண் பழியோ பிரச்சனையோ உங்களை தேடி வருதா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீணான பொய் சாட்சி உங்கள் மேல சுமத்தப்படுகிறதா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற உண்மையே சொன்னாலும் தூஷணமா அது கருதப்படுகிறதா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லாததை சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்களா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட்டயத்தையும் தடியையும் எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட பாயறதுக்கு பில்டப்லாம் பயங்கரமா கொண்டு வராங்களா, அப்போ நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர், அதாவது ஒரு அதிகாரிகள், பணக்காரர்களோ பெரியவர்கள் முன்னாடி நீங்கள் வீணான குற்றம் சாட்டப்படுகிறீர்களா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பொய் கூட்டத்துக்கு பிரியம் உண்டாக உண்மை என்னன்னு விசாரிக்கிறதுக்கு ரெடியா இல்லாம உங்க மேல பாயறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட வார்த்தை தாறுமாறாக்கப்படுதா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கேலி பண்றாங்களா, பரியாசம் பண்றாங்களா, நீங்க உங்களை பார்க்கிற நேரம் தலையை துளிக்கிட்டு போறாங்களா, பொறாமையினால உங்க மேல குற்றம் சாட்டுகள் அடுக்கெடுக்கப்படுகிறதா, நீங்கள் சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு குற்றத்தையும் செய்யாத இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரண தண்டனையை கொடுத்துவிட்டு கொலை செய்து காவல் பண்ணப்பட்ட பரபாச விடுதலை பண்ற மாதிரி நீங்களும் தண்டனையை அனுபவிக்கிறீங்களா, நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் படுகிற சிலுவை பாடுகளை குறித்து திகிலும் வியாகுலமும் வரலாம். ஆனா தேவனுடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு கண்டிப்பா தேவன் ஒரு நாள் உங்களுக்கு சொல்வார். பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் உண்மையான அன்பும் மன்னிப்பும் செலுத்தினது போல நாமும் நம்மளுக்கு இருக்குன்னு செய்கிற இடத்தில் உண்மையான அன்பையும், மனஸ்தாபப்பட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு இடத்தில் நம்மளுக்கு மன்னிப்பையும் கொடுத்து உண்மையாக நேசிக்க கடவும். நீதிமனாகிய உங்கள் அனைவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.